வாரங்களுக்கு முன்பாக ரொம்ப பலவீனமடைந்தேன். என்னை பரிசோதித்த டாக்டர்கள் வந்து, "இவன் பலவீனமா இருக்கீங்க. அதனால நீங்க வந்து 2, 3 நாள் கண்டிப்பா மோசமான நிலைமையில வந்திருக்கீங்க. நீங்க கண்டிப்பா இருக்கணுன்ட்டாங்க ஐசியூல." ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். என் மனைவி ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்க. அப்பதான் நம்மளுடைய சபைக்கு ஜெபிக்க கேட்டுக்கொண்டேன். ஏன்னா நான் வாமிட் எடுத்த உடனே நான் வந்து சபைக்கு கேட்டுக்கொண்டேன். எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு. ஜெபித்தாங்க. எந்த மருத்துவர்கள் பயந்து சொன்னாங்களோ, அதே மருத்துவர்கள் நான் டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு நாள் வந்து ஏன்னா உங்கள் கிட்னி வந்து கம்ப்ளீட்டாக இதாகிட்டுன்னு சொன்னாங்க. நீங்கள் பலவீனம் அடைஞ்சிட்டீங்க, உங்கள் கிட்னி கண்டிஷன் பார்க்கணும், சிடி ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்லாம் சொன்னாங்க. எல்லாம் சிடி ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்தாங்க. எல்லாமே நார்மலாக இருந்துச்சு. என்னுடைய கிட்னி கிரியேட்டின் எல்லாமே 1.3 1.1 வந்துருச்சு. நான் போகும்போது மருத்துவமனைக்கு போகும்போது 3 பாயிண்ட் இருந்தது. எல்லாமே நார்மலாகிட்டு மருத்துவர்கள் சொன்னாங்க, நீங்கள் எப்படி வந்தீங்களோ வந்தவொன்னே நீங்கள் இல்லை, நீங்கள் பரிபூரண சுகமற்றீங்க. உங்களோட கிட்னி பிரச்சனை எல்லாமே நார்மல் ஆகிட்டு. எனக்கு 2022ஆம் வருஷத்தில் வந்து ஒரு பித்தப்பையில் ஒரு கல் இருந்ததுனால ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. டாக்டர் வந்து சொன்னாங்க, இவங்க பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம், அதனால் பெரும்பாலும் கையெழுத்து வாங்கிட்டு தான் ஆப்ரேஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஆண்டவருடைய கிருபையினால் எனக்கு பித்தப்பையில் இருந்த அந்த கல் ஆண்டவருடைய கிருபையினாலவே அது கரைஞ்சி போயிடுச்சுது. இன்றைக்கி ஆண்டவர் எனக்கு உயிர் தந்து மறுஜீவனை தந்திருக்கார். நான் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருந்தேன் உக்ரைனில். இந்த வார நிமித்தமாக என் படிப்பு தடைப்பட்டுருச்சு. லாஸ்ட்டு 1 வருஷம் மட்டும் முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நான் இருந்தேன். ஆனால் கர்த்தர் கிருபையாக அந்த தடையெல்லாம் உடச்சி இப்போ நான் லாஸ்ட்டு 1 வருஷம் ஜார்ஜியாவுக்கு படிக்க போக கர்த்தர் கிருபை செஞ்சுருக்காரு. கர்த்தர் நல்லவர். அதை முடிக்கவும் கர்த்தர் கிருபை செய்வார் நான் விசுவாசிக்கிறேன். திருமணங்கள் தடைப்பட்டு கொண்டே இருந்தது. 2021 ஏப்ரல் மாதம் கர்த்தர் பெரியான கிருபையினால் திருமணம் முடிய கர்த்தர் கிருபை செய்தாங்க. 1.5 வருடம் கழித்து கற்பத்தின் கனியை எங்கள் இசப்பா தந்து என்னை ஆசீர்வச்சிருக்காங்க. கடந்த 2 மாதமாக உடல் ரொம்ப மோசமாக இருந்தது. குதிரைப்போக்குனால ரொம்ப கஷ்டப்பட்டேன். போன ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சர்ச்சுக்கு வந்தேன். அந்த நேரத்தில் இருக்க முடியாமல் வலி வேதனையில் எந்திரிச்சு இடையிலே போயிட்டேன். ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஒவ்வொரு நாளும் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தேன். கடவுளோட பெரிதான கிருபையினால் இன்றைக்கி காலையில் எனக்கு ஒரு புது அபிஷேகத்தை கொடுத்து உடல் சுகத்தை தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கொடி சோத்திரம். எனக்கு காலில் கீழே விழுந்து அடிபட்டுருந்துச்சு. நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், நடக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த இடத்துல வந்து ஜெபிச்சிருப்பேன். இயேசுவோட கிருபையினால எங்களுக்கு ஆண்டவர் நடக்க கிருபை செய்தார். சார், எனக்கு இந்த வருஷத்தில் நீ அதிசயங்களை காண செய்வீர்னு சொன்னாங்க. அதே மாதிரி போன வருஷத்தில் நடந்த காம்படிஷன், ஸ்கூலில் நடந்த எல்லா காம்படிஷன்லேயும் ஃபஸ்ட்டு செகண்டு வர மாதிரி பண்ணாங்க. ஒவ்வொரு திருப்பும் நடந்த காம்படிஷன்லேயும் மோனாக்ட் போயிட்டு அங்கே செலக்ட் பண்ணதில் ஸ்டேட் லெவலில் ஃபஸ்ட்டு வந்தேன். அதுக்கு நாமக்கல் போகிறதுக்கு நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு. சுற்றி நிறைய பேர் போராட்டமாக இருந்துச்சு. என்ன செய்யறதுனே தெரியல. சர்ச்சுக்கு வந்தப்போ அந்த வாரத்தில் எனக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணாங்க, நீ புறப்பட்டு போ, பயப்படாத, கர்த்தர் உன்னோட இருக்காருன்னு. அதே மாதிரி போனதில் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்தேன். அடுத்தால ட்ராமாவுக்கு குரூப்போட போனோம். அப்பவும் சென்னைக்கு போனோம். அப்பவும் நிறைய சூழ்நிலை இப்படி தான் இருந்துச்சு. கூட வந்த 10 பேரும் எனக்காக ஜெபம் பண்ணாங்க. அந்த இடத்துலையும் கர்த்தர் என்னை தலை உயர்த்த செய்தார். அங்கேயும் போயிட்டு ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்தோம். அதே மாதிரி போன வருஷத்துலேருந்து இந்த வருஷம் வரைக்கும் நடக்கிற ஒவ்வொரு காம்படிஷன்லேயும் ஃபஸ்ட்டு வர்றதுக்கு தேவன் கிருபை செய்தார். கடந்த வாரம் சனிக்கிழமை என் பையனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிட்டு ரொம்ப பயந்து போய் இருந்தோம். கர்த்தர் தாமே என் பிள்ளைக்கு எந்த தீங்கும் அணுகாதபடிக்கு பாதுகாக்கணும், என் பிள்ளைய ஜீவனோட பாதுகாத்து தரணும். நான் சாட்சி சொல்வேன்னு ஜெபம் பண்ணிவிட்டு இங்கேருந்து போனோம். கோயில்பட்டியில் வச்சு ஆக்சிடெண்ட் ஆச்சு. ஜெபம் பண்ணிகிட்டே போனோம். கர்த்தர் என் பிள்ளைக்கு பெரிய ஆபத்து இருந்தும் ஜீவனோட பாதுகாத்தார். கர்த்தர் நல்ல ஒரு சுகத்தை கொடுத்து ஆஸ்பத்திரியிலேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர உதவி செய்தார்.